பிரியாவும் நவீனும் எதிரில் நின்றிருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் தீபக் மற்றும் ஆர்த்தியை பார்க்க இருவருக்கும் பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்தது. தீபக்கிற்கு எதிராக நவீன் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருந்தான். அதை நினைத்து மனதிற்குள் விசித்திரமாக சிரித்து கொண்டான். ஆனால் பிரியாவால் இன்னமும் எதையும் முழுதாக நம்ப முடியவில்லை. தன் கண் முன்னால் அந்த காட்சியை பார்த்தாலும் நவீன் கேரக்டர் சரியில்லை என்பதால் அவளுக்கு எது உண்மை எது பொய் என்று கண்டுபிடிப்பதில் கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அப்போது திடீரென்று ஆர்த்தியின் கார் அந்த இடத்திலிருந்து மறைந்து விட்டது. பிரியா, இன்னமும் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லனா நான் அவங்களோட காரை ஃபாலோ பண்றேன். அப்போ உனக்கு எல்லா உண்மையும் புரியும்னு நினைக்கிறேன் என்று நவீன் சொன்னான். அதை கேட்டதும் பிரியாவுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தாள். இன்னொரு புறம் ஆர்த்தியுடன் சேர்ந்து தீபக், கணேஷ் இருவரும் ஏலம் நடக்கும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்தார்கள். போகும்போது வழியில் யாரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. தீபக் ஆர்த்தியின் முகத்தை கூட பார்க்காமல் வெளியிலேயே வேடிக்கை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அந்த பில்டிங் வெளியே செல்வாக்கு மிக்க ஆட்கள் எல்லோரும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆடம்பரமான சொகுசு கார்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த சூழலை பார்த்து கணேஷின் கண்கள் பிரகாசித்தது. தீபக் காரை விட்டு இறங்கி அமைதியாக சுற்றிலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இன்னமும் ஏலம் ஸ்டார்ட் ஆகல, அதனால எல்லாரும் இப்படி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொன்னால் ஆர்த்தி. ஆமா, நாமளும் சீக்கிரம் வந்துட்டோம், ஆனா பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம் என்று கணேஷ் சிரித்து கொண்டே சொன்னார். ஆனா அங்கிள், ஏலம் ஸ்டார்ட் ஆக ரொம்ப டைம் எடுத்தாலும் எடுக்கும். அது வரைக்கும் எதுக்கு நாம இங்க வெயிட் பண்ணணும்? நம்ம வேணா ப்ரொஃபசர் ராகவ் சாரோட எக்ஸிபிஷனுக்கு போகலாம், அந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் என்று ஆர்த்தி சொல்ல கணேஷ் ஆச்சரியத்துடன், என்னது, ப்ரொஃபசர் ராகவா? அவரு ரொம்ப காஸ்ட்லியான பழங்கால பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்காகவே எக்ஸிபிஷன்ஸ்லாம் வைப்பாரே, அந்த ராகவ பத்தி சொல்றியாமா என்று ஆர்வத்துடன் கேட்டார். எஸ் அங்கிள், அவருக்கு என்ன நல்லா தெரியும். உங்களுக்கு ஓகேனா நாம அங்க போகலாம், ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு என்று ஆர்த்தி மெல்லிய புன்னகையுடன் சொல்ல, நானும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட எக்ஸிபிஷனுக்கு போகணும்னு எனக்கும் ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. ஆனா அதுக்கான சான்ஸ் தான் கிடைச்சதில்ல. இன்னைக்கு நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூமா என்று சொல்லி சிரித்தார் கணேஷ். அந்த சமயத்தில் அவருடைய கண்ணில் உற்சாகம் தெரிந்தது. ஆனால் தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். ஆர்த்தியிடமிருந்தும் அவனுடைய பழைய வாழ்க்கையிடமிருந்தும் விலகி இருக்கவே அவன் விரும்பினான். அப்போது ஆர்த்தி அவனை பார்த்து, தீபக், நீ என்ன சொல்ற? இங்க சும்மா நிக்கிறத விடவும் மிஸ்டர் ராகவோட எக்ஸிபிஷனை பாக்குறது ரொம்பவே பெட்டர்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டு தீபக் ஒரு பெருமூச்சு விட்டபடி, சரி, இங்க சும்மா நிக்கிறதுக்கு அங்க போறதுல தப்பு இல்ல என்று சொன்னான். உடனே கணேஷ் ஆர்வத்துடன் முதலாளாக காரில் ஏறி கொண்டார். அப்போது தீபக் ஆர்த்தியையே கவனித்தபடி, உண்மையிலேயே இவளுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு என் பின்னாடியே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவ இப்படி தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா எத்தனை நாளைக்கு நான் ஷர்மிளா கிட்ட உண்மையை மறைக்க முடியும்? என்னோட பொறுமையெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அவ ஏதாவது ஒரு இடத்துல அவளோட எல்லையை மீறி நடந்தா நான் அவளை சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக தனக்குள் சொல்லிக் கொண்டான். என்ன யோசிக்கிற தீபக்? கார்ல ஏறு, போலாம் என்று ஆர்த்தி சொல்ல தீபக் கொஞ்சம் தயக்கத்துடன் வந்து முன் சீட்டில் அமர்ந்தான். அடுத்த நொடியே ஆர்த்தி காரை ஸ்டார்ட் செய்து நேராக ப்ரொஃபசர் ராகவின் எக்ஸிபிஷன் நடக்கும் இடத்திற்கு வந்தாள். ராகவை சந்திப்பதற்காக கணேஷ் ரொம்பவே உற்சாகமாக இருந்தார். தீபக்கின் முகத்தில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லை. அவனுக்கு அந்த இடத்திற்கு வருவதை தாண்டி அவனுக்கு ஆர்த்தியுடன் வருவதில் விருப்பமில்லை என்பது அவன் முகத்தில் நன்றாகவே தெரிந்தது. அப்போது 3 பேரும் உள்ளே செல்ல ஆர்த்தியை பார்த்த ராகவ் ஆச்சரியத்துடன், ஹே ஆர்த்தி, வாட் அ சர்ப்ரைஸ், நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் என்று சிரித்து கொண்டே கேட்டார். உடனே ஆர்த்தி சிரித்து கொண்டே, எப்படி வராம இருக்க முடியும்? எவ்வளவு நாளா நீங்க என்ன கூட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதான் இந்த தடவை மிஸ் பண்ண கூடாதுன்னு உடனே கிளம்பி வந்துட்டேன் என்று சொன்னவள் பின்னால் திரும்பி இருவரையும் கை காட்டி, இவர் என்னோட ஃப்ரெண்டு தீபக், அவரு தீபக்கோட மாமனார் கணேஷ் என்று அறிமுகப்படுத்தினாள். ராகவ் மரியாதையாக அவர்களை பார்த்து சிரித்தபடி, ஹலோ, என் பேரு ராகவ் என்று சொல்ல, உங்களை எப்படி தெரியாம இருக்கும்? நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா இன்னைக்குதான் ஆர்த்தி மூலமா அது நிறைவேறி இருக்கு என்று கணேஷ் சொல்லிக் கொண்டு சிரித்தார். அதை கேட்டு ராகவ் சிரித்து கொண்டே அவருடன் கை குலுக்கி விட்டு அப்படியே திரும்பி தீபக்கை பார்த்தார். அவனும் ராகவிடம் கை குலுக்கினான். அவன் முகத்தில் மெல்லிய புன்னகை இருந்தாலும் அவன் கண்களில் கோபமும் அவசரமும் தான் அதிகமாக தெரிந்தது. அதன் பிறகு ராகவ் அவர்கள் 3 பேரையும் கண்காட்சிக்கு அழைத்துச் சென்றார். கணேஷ் அங்கே வந்திருந்த பொருட்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ராகவ் அங்கிருக்கும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் தீபக்கிற்கும் அங்கே இருக்கும் பொருட்களை எல்லாம் பார்த்து அதில் ஆர்வம் ஏற்பட்டது. 3 பேருக்கும் மொத்தமாக அந்த இடத்தை சுற்றி காட்டிய பின்பு கணேஷ் ஆச்சரியத்துடன், மிஸ்டர் ராகவ், உண்மையிலேயே உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு நேர்ல பார்க்கும்போது நான் நினைச்சதை விட நீங்க பல மடங்கு பெரிய அறிவாளியா இருக்கீங்க.
உங்களை மீட் பண்ணதுல எனக்கு தான் ரொம்ப ரொம்ப பெருமை என்று சொன்னவர் திரும்பி ஆர்த்தியை பார்த்து, அம்மாடி ஆர்த்தி, நல்ல வேளையா நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்த, இல்லனா இந்த மாதிரியான இடத்த பார்க்க முடியாமலேயே போயிருக்கும் என்று சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழங்கால பொருட்கள் மேல ரொம்பவே ஆர்வம் அதிகம். அந்த ஆர்வம் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு என்று சொன்னார் ராகவ். கண்டிப்பா, எனக்கு உங்களை ரொம்ப நாளா தெரியும்னாலும் இந்த இடத்துக்கு இப்பதான் முதல் தடவையா வரேன். ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இத்தனை நாளா வராம இருந்தோன்னு ஃபீல் பண்றேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னாள் ஆர்த்தி. அப்போது தீபக் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவனுடைய அமைதியை பார்த்த ராகவ், என்ன மிஸ்டர் தீபக், நீங்க எதுவுமே சொல்லல? இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இந்த இடத்த பத்தி நிறைய யோசிக்கிற மாதிரி தெரியுது என்று சிரித்து கொண்டே கேட்டார். அதை கேட்டு தீபக் மீண்டும் ஒரு முறை அந்த மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, நானும் உங்கள மாதிரி தான், எனக்கும் பழங்கால பொருட்கள் மேலெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸ்பெஷலா எனக்கு இங்க எதுவுமே தெரியல. உங்களை பத்தி இவ்ளோ பெருமையா பேசுற அளவுக்கு இந்த இடத்துல எதுவும் இல்ல என்று சொன்னான். அதை கேட்டு அங்கே இருந்த மொத்த பேரும் கொஞ்சம் ஆடி போனார்கள். தீபக் சொன்னதை கேட்டு ராகவின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆர்த்திக்கும் கணேஷுக்கும் அதிர்ச்சியில் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. உங்களுக்கு உண்மையிலேயே அப்படிதான் தோணுதா தீபக் என்று ராகவ் அவனை பார்த்து கேட்க, தீபக் எந்த யோசனையும் இல்லாமல் எஸ் என்று சொன்னான். தீபக், நீ என்ன பேசுற? அவர் ஒரு பெரிய ப்ரொஃபசர். அவரோட கலெக்ஷன்ஸ் எப்படி ஸ்பெஷலா இல்லாம போகும்? நீ எதையும் சரியா கவனிக்காம விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் என்று கணேஷ் சொல்ல, இல்ல அங்கிள், நான் உண்மையதான் சொல்றேன் என்று சொன்னான் தீபக். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஆர்த்திக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எதற்கு அவனை அழைத்து கொண்டு வந்தோம் என்று யோசிக்கும் அளவுக்கு தீபக் பேசியிருந்தான். அப்போது ராகவ் சிரித்துக்கொண்டே, சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மிஸ்டர் தீபக்கோட இந்த தப்பான புரிதலை நான் தெளிவுபடுத்துறேன், ஒரு நிமிஷம் என்று சொல்லி தன்னுடைய ஆபீஸ் ரூமுக்கு சென்றார். கணேஷ் கண்ணாடி வழியாக ராகவையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்களில் ராகவ் சில பழைய கற்களை எடுத்துக்கொண்டு வந்து தீபக்கின் முன்னால் நின்றார். அந்த நேரத்தில் அந்த கண்காட்சியை பார்த்து கொண்டிருந்த எல்லோருடைய பார்வையும் அவர் மீது தான் இருந்தது. ராகவ் தீபக்கை பார்த்து, தீபக், இங்க வாங்க. இந்த 3 கல்லுல ஒரு கல்லு ரொம்ப பழமையான உண்மையான கல்லு. அது எதுன்னு கண்டுபிடிங்க என்று சொன்னார். அவர் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அப்போது அங்கே இருந்த எல்லோருடைய கண்களும் தீபக்கின் மீதுதான் பதிந்திருந்தது. கணேஷின் இதயம் ராகவ் கேட்ட கேள்வியிலிருந்து படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. தீபக்கின் பார்வை அப்போது அந்த இடத்தின் ஒரு மூலைக்கு சென்றது. உடனே அங்கே சென்று ஒரு உடைந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து அவரை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டபடி, அந்த 3 கல்லையும் விட்டுருங்க. நாம இங்க பழங்கால பொருட்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். உண்மையிலேயே உங்களோட கண்காட்சியில ரொம்ப பழமையான பொருள் இந்த உடைஞ்ச கல்லு தான். ஆனா இது எங்கேயோ ஒரு மூலையில தூசி படிஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு அங்கே இருக்கும் எல்லோரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சிரிப்பதை பார்த்து கணேஷ் தலை குனிந்து நின்றார். உடனே ராகவும் சிரித்துக்கொண்டே, ஐம் சாரி மிஸ்டர் தீபக், நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பழங்கால பொருட்களை பத்தி நிறைய அறிவு இருக்கும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இந்த கல்லை நான் டேபிளுக்கு முட்டு கொடுக்க வச்சிருந்த கல்லு எப்படி அந்த மூளைக்கு போச்சுன்னே தெரியல. அதை பார்த்திருந்தா நானே தூக்கி தூர போட்டிருப்பேன் என்று சொல்லிக் கொண்டு சிரித்தார். அதை கேட்டதும் ஆர்த்திக்கும் தீபக்கின் மீது கோபம் வந்தது. அப்போது தீபக் ராகவை பார்த்து, நீங்க பெரிய தப்பு பண்ண பாத்தீங்க. ஏன்னா இது ஒரு ரேரான நினைவு சின்னம். பாருங்க, இந்த பக்கத்துல கருப்பு குறி இருக்கு. அந்த குறிக்கு பக்கத்துல லேசா மண்ணு வெளியே வருது. இத பார்க்கும்போது கண்டிப்பா இது கிமு 2500வது வருஷத்தை சேர்ந்தது. அதாவது 4000 வருஷம் பழமையான கல்லு இது என்று சொன்னான். அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்க்க தொடங்கினார்கள். ராகவ் அவன் சொன்னதை ஆச்சரியத்துடன் பார்த்தாலும், நீங்க சொல்றதையெல்லாம் நான் நம்பணுமா என்று கேட்டார். உடனே தீபக் சிரித்து கொண்டே, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா இதுக்கான ஆதாரத்தை நான் காட்டுறேன். உங்ககிட்ட ஓல்டு சீக்ரெட்ஸ் ஆஃப் இந்தியா புக் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, ராகவ் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினார். அதை கொண்டு வாங்க, உங்களோட புரிதல் தப்புன்னு நான் நம்ப வைக்கிறேன் என்று சொன்னான் தீபக். அவனுடைய வார்த்தையை கேட்கும்போது எல்லோருடைய பார்வையும் தீபக்கின் மீது விழுந்தது. அவனுடைய பேச்சில் எல்லோருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. சிலர் உடனே கூகுளில் அந்த கல்லை பற்றி தேட ஆரம்பித்தார்கள். ராகவ் எரிச்சலான முகத்துடன் ஆபீஸ் ரூமுக்குள் தீபக் சொன்ன புத்தகத்தை தேடிக் கொண்டிருந்தார். கணேஷுக்கும் ஆர்த்திக்கும் அங்கே நடப்பது எதுவும் புரியவில்லை. குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. யார் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று அவர்களுக்கு குழப்பமாக இருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் ராகவ் அந்த புத்தகத்தை கண்டுபிடித்து எடுத்து வந்து தீபக்கை பார்த்து, தீபக், நீங்க கேட்ட புக்கை நான் கொண்டு வந்துட்டேன். நீங்க இந்த விஷயத்துல விளையாட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். என்ன மாதிரியே நிறைய பேரு அவங்களோட நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க,
இந்த புத்தகத்துல நீங்க சொன்னது எங்க இருக்கு என்று கேட்டார். தீபக் லேசாக சிரித்தபடி, அதுல 52வது பக்கத்தை ஓபன் பண்ணி படிங்க என்று சொல்ல ராகவ் உடனே அந்த பக்கத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக் சொன்ன எல்லா விஷயங்களும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் ராகவின் முகம் சிவந்தது. அப்போது தீபக் அவர் முகத்தை பார்த்து, இந்த கல்லு வார்லி டிசைன்ல இருக்கு. இத பத்தின அத்தனை தகவல்களும் அந்த புக்ல இருக்கு. நான் சொன்ன எல்லாமே அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதை சத்தமா கூட படிக்கலாம் என்று சொல்ல ராகவுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமைதியாக எல்லோரையும் பார்த்தார். அந்த சமயத்தில் எல்லோருடைய பார்வையும் அவர் மீது தான் இருந்தது. ராகவ் தான் தவறு செய்து விட்டதாக உணர்ந்து கொண்டார். சாரி மிஸ்டர் தீபக், நீங்க சொன்னது சரிதான். இந்த கல்லு ரொம்ப பழமையானதுதான். நீங்க சொன்ன எல்லா தகவலும் சரியா இருக்கு. உண்மையிலேயே இந்த கல்லு உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு பொருள். இந்த கல்ல வேஸ்ட்னு தூக்கி போட நினைச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ பெரிய முக்கியமான தகவலை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே நீங்க ரொம்ப புத்திசாலி தான். இவ்ளோ பெரிய விஷயத்தை என் கண்ணுல காட்டினதுக்காக நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன். என்னோட சின்ன கிஃப்டா நினைச்சு அதை நீங்க வாங்கிக்கணும் என்று சொன்னார் ராகவ். அவர் சொன்னதை கேட்டு கணேஷ், ஆர்த்தி உட்பட எல்லோருமே தீபக்கை வியந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். கணேஷுக்கு அந்த இன்ப அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சுற்றி நின்றிருந்த மற்ற ஆட்களும் தீபக்கை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக் அவரை பார்த்து, இல்ல சார், எனக்கு அந்த பணம் வேண்டாம். இந்த தகவலை பணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்லல. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் என்று சொன்னான். தீபக் பணம் வேண்டாம் என்று சொன்னது எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. கணேஷ் அதிர்ச்சியுடன் தீபக்கை பார்த்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே அது அவர்களுக்கு பெரிய தொகை என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆனால் தீபக் அப்படி நடந்து கொண்டது உண்மையிலேயே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தீபக் அந்த பணத்தை வாங்குவானா? ஆர்த்தி தீபக்கை சுற்றி வரும் காரணம் என்ன? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.